வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி அதை இட்லிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலையை கையில் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்டார் அனஸ், 2 சின்ன துண்டு பட்டை, 1.5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வரும். அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது கூட இடையில ஒரு 5 முந்திரி போல் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆறுனதுக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த போல் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதே ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/2 ஸ்பூனு, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும். நல்லா கலந்து விட்டுருங்க. கூட கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கப்புறமா சிக்கன் நம்ம கழுவி வச்ச சிக்கன் 1/2 kg அளவு இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கனை அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட ஒருக்கா நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாய் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ திருப்பி இதை ஒருக்க நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் தண்ணி விடுற வரையிலும் நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே அடி பிடிக்காதபடிக்கு பார்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2.25 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜாரில் மட்டும் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இந்த பவுடர் சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் ரஃபாக சாட் பண்ணிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இது இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதுலேயே சிக்கன் நல்லா பரட்டி விட்டுருங்க. தக்காளி சிக்கனில் அதுக்கப்புறம் பச்சை மிளகா மல்லி இலை எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒர்க்கு கலந்து விட்டுட்டு லைட்டாக அப்படி கொதி வர டைமுக்கு நம்ம மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். 2 விசில் விட்டிங்க அப்படின்னாவே நல்லா சாஃப்டாக பஞ்சாக வெந்துடும் சிக்கன். நமக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு மணம் வருது. சூப்பரான சிக்கன் கிரேவி தயாராகிருச்சு. இது நான் ரைஸ்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா, ரைஸுக்கு சைடிஷாக வேணும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி இதை வச்சு கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. நான் இதை டிஃபனுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது டிஃபனுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.